சங்கிகளை எதிர்க்கிறதுக்கு 2 கை வேணும். அப்போ தான் வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இதுதான் வந்து கேரளாவில் நம்ம முன்னுதாரணமாக நம்ம பார்க்கணும். கேரளா நம்ம ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கலாம், எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஏன்னா அவங்க ஒரு பக்கம் கம்யூனிஸ்ட் இருக்குது, ஒரு பக்கம் காங்கிரஸ் இருக்குது. அவங்க வந்தால் கம்யூனிஸ்ட் வருவாங்க, இல்லாட்டி காங்கிரஸ் வருவாங்க. 2 பேருக்கு தான் வேறு யாரும் வரமாட்டாங்க. ஸோ அங்கே சங்கிகை உள்ளே வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஐ மீன் த பிஜேபி கைஸ் கேன் நெவர் இன்வேர்ட் இன் கேரளா. பட் வேற தமிழ்நாட்டில் நாம் அதில் கொஞ்சம் வீக்காக இருக்கோம். தமிழ்நாட்டில் வந்து திமுக அதிமுகன்னு இருந்த காலம் போய் இப்போது திமுக எதிர்த்து நல்ல கட்சி இல்லாமல் போச்சு. ஏன்னா அதிமுக கம்ப்ளீட்லி தே வேர் அடிமை டு பிஜேபி, அடிமை டு த வலதுசாரி, அடிமை டு த சங்கி குரூப்ஸ். ஸோ அதிமுகவோட காலம் முடிய போகுது. ஸோ அந்த இடத்துக்கு ஒரு பவர்ஃபுல் ஆள் வேணும். அதுதான் விஜய், அதுதான் தவேகா, அதுதான் டிவிகே. அதை புரிஞ்சுக்குங்க, புரியாதவங்க புரிஞ்சவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குங்க. இந்த வீடியோ மூலிமா அதை விழிப்புணர்வு அடைஞ்சிக்குங்க. ஏன்னா சங்கிகளோடு நம்ம வாழ முடியாது, அமைதி இருக்காது, நிம்மதி இருக்காது. அதனால் திமுக அப்போசிட்டாக விஜய் ஸ்ட்ராங்கான பொசிஷனுக்கு கொண்டு வரணும். ஸோ ஆஸ் விஜய் சேஸ், இங்கே போட்டி 2 பேருக்கு நடுவில் தான். ஒன்று டிவிகே, இன்னொன்று டிஎம்கே. டிவிகே அண்ட் டிஎம்கே, அது நிச்சயமாக இந்த போட்டியை நம்ம பார்க்கலாம். இன்கமிங் எலெக்ஷன், ஜென்ரல் எலெக்ஷன் பார்ப்போம். சட்டமன்ற தேர்தலில் பார்க்கலாம், சட்டமன்ற பொது தேர்தலுக்கு சந்திப்போம். ஓகே, இன்றைக்கி இன்னும் நிறைய பேசிகிட்டே இருக்கலாம். ஆனால் நான் லென்த் வீடியோ போட்டால் பார்க்க மாட்டேங்க அதிகமாக. நான் என்ன பண்ணுறேன்னா, என்ன ஐடியா பண்ணியிருக்கேன்னா, பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5, பார்ட் 6 அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோவே நான் பார்ட் பிரித்து போட முடிவு பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் வந்து ஷார்ட்ஸ் பாட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீலில் ஷார்ட்ஸ் பாட்டு போகும்போது உங்களுக்கும் பார்த்த மாதிரி இருக்காது, டக்குன்னு பார்த்துட்டு போன மாதிரி இருக்கும். ஸோ நான் ஷார்ட்ஸ் வீடியோ போடலான்ட்டு இருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்கள். இடையில நான் கொஞ்சம் வேலைக்கு போயிட்டுருந்தேன், டு அவர் ஓன் பிஸ்னஸ் கொஞ்சம் வேலைக்கு போயிட்டுருந்தேன். அண்டு மறுபடியும் போகணும். ஹோப் ஐ வில் rejoin soon and continue work my profession also. Meanwhile passionate யூடியூப் வீடியோஸு பண்ணுவேன், அதையும் பார்ப்பீங்க. பட்டு ரொம்ப அதிகமாக பண்ண மாட்டேன், செலக்டிவாக பண்ணுவேன். நல்லா பண்ணணும்னு நினைக்கிறேன். ஜென்ரலாக தான் பேசணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா குறிப்பிட்ட ஏதோ டாப்பிக்கை பேசணும் அப்படிங்கிறத விட ஜென்ரலாக பேசினோம்னா தட் இஸ் மோர் லாட் ரிலாக்ஸிங், இட்ஸ் மோர் லாட் நைஸ், டிப்ரெஷன் ஃப்ரீயாகவும் இருக்கும். ஸோ இதுதான் விஷயம். நான் இன்றைக்கி இதோட வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். லெட்ஸ் கனெக்டட் காம்ரேட்ஸ். பாய்.